Hello friends, welcome back to my channel Tensuve Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் தான் பார்க்க போறோம். சொன்னா நம்ப மாட்டீங்க, மரவள்ளி கிழங்கு வச்சு தான் நான் செஞ்சிருக்கேன். சோ இந்த அருமையான ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுல்ல 1 கிலோ அளவுக்கு நான் வந்து மரவள்ளி கிழங்கு எடுத்துர்க்கேன். இது வந்து நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு ஒரு பவுல்ல இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. இந்த மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இதில். ஸோ இது உடம்புல சேர்த்துக்கிறதால நிறையா விதமான நோய்கள்லாம் நீங்குது. ஸோ கண்டிப்பாக இது கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து அதை நல்லா தண்ணியில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி அதில் இருக்கிற கல் அந்த மாதிரிலாம் தூசியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு பாதாம் முந்திரி இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்தீங்கன்னா சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் பார்த்து. ஆனால் வந்து இந்த சுகர் வந்து கரெக்டாக இருந்துச்சு இந்த ஸ்வீட்டுக்கு. இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழந்தைங்க வந்து இந்த கிழங்கை சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அது வேக வச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆசாசியாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து அதில் ஒரு 4 ஏலக்காய் கொஞ்சமாக முந்திரி பாதாம்லாம் சேர்த்து நல்லா வறுத்து நெய்யோடு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி காய்ச்சின நெய் சேர்க்கும் போது நல்லா ஸ்வீட் வந்து மணமாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஹல்வா பதத்தில் இருக்கும். இப்போ நம்மளோட மரவள்ளி கிழங்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேக வைக்கிறது தான் மீதி வேலை. ஸோ அதுக்கு ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வந்து சாதாரண சில்வர் பாத்திரத்தில் கூட நீங்கள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கேக் டின் எடுத்திருக்கேன். இந்த கேக் டின்னில் நான் நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் கூட வச்சுக்கலாம், இல்லை பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதால நம்ம எடுக்கிறப்போ ஒட்டாமல் வரும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த அந்த கிழங்கு உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். பாதி அளவுக்கு ஃபில் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு ஸ்மூத் பண்ணிக்கோங்க. நம்ம நெய்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். ஸோ இந்த ஹல்வா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை ஃபுல்லாக சைட்லாம் தட்டி விட்டுக்கோங்க நல்லா செட் ஆகுறதுக்கு. இந்த மரவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஸோ கிடைக்கிறப்பெல்லாம் இதை மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை வேக வைக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ரைஸ் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு உள்ள கேக் டின்னை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக ப்ரெஷர் குக்கர் அதில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம், இல்லை வந்து இட்லி ஸ்டீமரில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போது இதை நான் மூடி வச்சு ஒரு 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஃப்ளேம் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வந்து லோவில் வைக்கக்கூடாது, ரொம்ப ஹைலியும் வைக்கக்கூடாது. மீடியமில் வச்சு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். பாருங்கள், நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி ரொம்ப தித்திப்பாக நம்மளோட மரவள்ளி கிழங்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை செக் பண்ணி பாருங்கள் வெந்திருக்கா என்னன்னு. இதை வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா 1 மணி நேரம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்னிஷ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட அருமையான மரவள்ளி கிழங்கு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹல்வாவை இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி எல்லாருக்கும் குடும்பத்தில் கொடுத்து அசத்துங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.